ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல. நேர்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. வாங்க வாங்க 10 நிமிஷத்துல வந்துருவேன். துளசி, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? காலேஜுக்கு டைம் ஆகலையா? சீக்கிரம் போய் சாப்பிடு போ. இனிமே தான் டிஃபன் பண்ண போறீங்களா? ஆமாண்டா, எனக்கு இப்பதான் ஒழிஞ்சது. துளசி வர காலேஜுக்கு போகணும். இனிமே நீங்க டிஃபன் பண்ணி அது எப்ப சாப்பிட்டு போறது? துளசி மாமா, இன்னைக்கு ஒரு நாள் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கமா. காலேஜ்ல கேண்டீன் இருக்குல்ல? இருக்கு மாமா. சரிம்மா, அப்ப கிளம்பு. சரி வரேன் மாமா. வரேன், போயிட்டு வா. வரேன் அத்தை. ஊர்ல இல்லாத சீமைக்கு போறா, என்னமோ எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு. நீ போ. தமிழ், நீ எங்கடா கிளம்பிட்ட? இவ்வளோ காலேஜில் ட்ராப் பண்ண. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இனிமேல் துளசி பஸ்லேயே போட்டோம். எதுக்கு தேவையில்லாத பெட்ரோல் செலவு? இங்க இருந்து காலேஜுக்கு ஃப்ரீக்வெண்டா பஸ் இருக்கு. பாஸ் எடுத்துட்டா ஈஸியா போயிட்டு வந்துடலாம். நான் பாஸ் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். அவர்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்கல்ல, சொல்லுங்க. ஆமாடா, உனக்கு ஏதாவது பர்சனலா வேலை இருந்தா இன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சிரு. கடைக்கு வந்துட்டா தேவையில்லாம அங்கங்கன்னு சுத்த முடியாது. காலையில வந்தா நைட்டு தான் வீட்டுக்கு வர முடியும். வெட்டி அரட்டை அடிக்கிறது, லேட்டா தூங்கி லேட்டா எந்திரிக்கிறது, இதெல்லாம் பிசினஸ்க்கு சரிப்பட்டு வராதரா. வேலைன்னு வந்துட்டா மனசுல அது மட்டும் தான் இருக்கணும். அப்பதான் 4 காசு சம்பாதிக்க முடியும். புரிஞ்சுதா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உன் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கடைக்கு வெளியே தான் இருக்கணும். அங்க வந்து கூட்டம் கூட்டி கூத்தடிக்க ஆரம்பிச்சா கடை தாங்காது. உனக்கு இனிமே வாரத்துல எல்லா நாளும் வேலை தான்டா. சண்டே மட்டும் அரை நாள் லீவ் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நாள் நல்லா இல்லைன்னு சுதா சொன்னா, அதனால நாளையில இருந்து கடைக்கு வந்துரு. சரியா? அங்கே என்னடா பாக்குற? நான் சொல்றது புரிஞ்சது இல்ல? புரிஞ்சுது. துளசி, நீ என்ன இன்னும் நின்னுட்டு இருக்க? உனக்கு எக்ஸாம் டைம் ஆச்சுல, கிளம்பு. சரிங்கக்கா. போறீங்களா? அப்படியா? ஓகே செல்லம். எப்படி போலாம்? பஸ்ல போலாமா, ஆட்டோல போலாமா? பைக்ல. பைக்? அதான் ஆசைப்படுறாளடா, கூட்டு போ. சரி குட்டி, புக்ஸ்ல எடுத்துட்டியா? போலாமா? போலாம். ஏமா, படிக்கிற பொண்ணு எக்ஸாமுக்கு போகணுமேனு தவிச்சிட்டு இருக்கு. இப்படிதான் டிஃபன் பண்ண லேட் பண்ணுவீங்களா? என்னடா அதிகாரம் ரொம்ப கொடி கட்டி பறக்குது. யாருமா அதிகாரம் பண்றாங்க? அந்த பொண்ணு காலையில சாப்பிடாம போகுது. கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சு டிஃபன் பண்ணா என்ன? இத பாருடா, எனக்கு எப்ப முடியுதோ நான் அப்பதான் சமைப்பேன். உன் தம்பி கிட்ட அதிகாரம் பண்ற மாதிரி என்கிட்ட எல்லாம் பண்ணாத. நான் ஒண்ணு யாருக்கும் கடன் படல. உன்னை பெத்ததுக்கு நீதான் என்கிட்ட கடன் பட்டிருக்க. அத முதல்ல மறந்துடாத. வீட்டுல எரும மாடு மாதிரி 2 தடிச்சிங்க இருக்காளுங்க. அவனுங்களை விட்டுட்டு என்ன வந்து கேள்வி கேட்கறான். கரும கருமம், தலை இழுத்து. இந்தாங்க மேடம் உங்க பணம். ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னாச்சு தமிழ்? ரொம்ப பிரஷர் எமர்ஜென்சின்னு சொல்லி தானே பணம் வாங்கிட்டு போனீங்க. ஏன் அதுக்குள்ள? ஆமா மேடம், ஃபைனான்சர்கிட்ட இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் வாங்கியிருந்தேன். ப்ரெஷர் கொடுத்து வீடு வரைக்கும் வந்துட்டாங்க. அதான் கொடுத்த வேண்டிய நிலைமை. அப்புறம் ஏன் ரிட்டர்ன் பண்றீங்க? எனக்கு ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, மெதுவாக கொடுத்தா போதும். இல்லை மேடம், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. படத்தை அண்ணன் செட்டில் பண்ணிட்டாரு. குட்.
ஆனால் பணத்தை செட்டில் பண்ணிவிட்டு அவருடைய ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸில் வந்து வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. இது நல்ல விஷயம் தானே. பேங்க்ல உங்க ப்ராப்ளம் சால்வ் வர வரைக்கும் அங்கேயே வேலை பாருங்க. உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? இல்லை மேடம், எனக்கு எங்கள் அண்ணன்ட்ட வேலை பார்க்க கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. ஃப்யூச்சர் ஏதாவது சொல்லி காட்டணும்னு இதை நான் ப்ரெஸ்டீஜியஸுக்காக சொல்ல மேடம். என்னதான் இருந்தாலும் சொந்தக்காரங்கிட்ட கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லதுன்னு தோணுது. நீங்க சொல்றதும் சரிதான். அப்ப வேற என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? இப்போதைக்கு எனக்கு வேறு எந்த சாய்ஸும் இல்லை மேடம். அண்ணன் சொல்கிறத கேட்டு அவங்ககிட்ட வேலைக்கு போய் தான் ஆகணும். ஆனால் ரொம்ப நாளாக அங்கே இருப்பேனான்னு எனக்கே தெரியல. மேடம், என்னோட கேஸ் விஷயமா ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியுமா? எது கேக்குறீங்க? இல்லை மேடம், இப்போ இருக்கிற பொசிஷனில் நான் கேஸை ஜெயிச்சு திரும்ப ஜாபுக்கு போகணும்னு எனக்கு தெரியல. அதனால நான் ரிசைன் பண்ணிடலான்னு இருக்கேன் மேடம். தமிழ்? எஸ் மேடம். கேஸ் இழுத்துட்டு போகிறத பார்த்தா எப்போ முடியும்னு தெரியல. அதுக்கு பதிலாக நான் ரிசைன் பண்ணிட்டேன்னா எனக்கு பிஎஃப் கிராஜுவேட்டின்னு ஏதாவது பணம் வரும். அதை வச்சு கடன் எல்லாத்தையும் அடைச்சு ஏதாவது பிஸ்னஸ். நோ 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 நோ, நீங்க தப்பா யோசிக்காதீங்க. இருக்கிற ஜாபை விட்டுட்டு சொந்தமா பிசினஸ் பண்றதெல்லாம் இப்ப சரியா வராது. இவ்வளவு நாள் அமைதியா இருந்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க. இல்லை மேடம். தமிழ், அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. நான் விசாரிச்ச வரைக்கும் கேஸ் உங்களுக்கு ஃபேவரா முடிய சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க கேஸ் வின் பண்ணிட்டா உங்களுக்கு காம்பன்சேஷனோட எல்லாமே கிடைக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்லனா நீங்க இவ்ளோ நாள் போராடினதுக்கு பலனே இல்லாம போயிடும். இல்லை மேடம், கேஸில் நான் ஜெயிச்சிடுவேன்னு எனக்கு தெரியும். அதான் தப்பு என் மேலே இல்லையே. ஆனால் இப்போது வேலை இல்லைன்றதை விட பண கஷ்டத்துலேருந்து எப்படியாச்சும் வெளியே வந்தால் போதும்னு இருக்கு. உங்களுக்கு பணம் தான் பிரச்சனைனா இதை நீங்களே எடுத்துட்டு போங்க. மெதுவா ரிட்டர்ன் பண்ணா போதும். இல்லை மேடம், வேணாம். ஏன் கூச்சப்படுறீங்க? பரவாயில்ல, வாங்கிக்கங்க. இல்லை மேடம், இப்போ எனக்கு தேவையில்லை. ஏதாவது அர்ஜென்ட்டாக நானே வந்து கேட்டு வாங்கிக்கிறேன் மேடம். சரி, நான் வரேன் மேடம். அடிக்கடி வந்துட்டு போங்க. எந்த உதவினாலும் தயங்காம கேளுங்க. சரி மேடம். தம்பி, வாங்க 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 வாங்க. எப்படி இருக்கீங்க? என்ன தம்பி நீங்க அண்ணனை பார்க்க வருவீங்கன்னு பார்த்தா ஒரு ஃபோன் கூட பண்ணல. இந்த அண்ணனை மறந்துட்டீங்களா? இல்லைண்ணே, வீட்டில் கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன். நீங்கள் என்ன இந்த பக்கம்? சகோதரியை பார்க்கலான்னு வந்தேன். சகோதரி இருக்காங்களா? இருக்காங்க, போய் பாருங்க. அப்புறம் தம்பி, உங்ககிட்ட நான் நிறைய பேச வேண்டியிருக்கு. நான் ஒரு 10 நிமிஷத்துல திரும்ப வந்துடுறேன். இல்லைண்ணே, நான் அர்ஜென்ட்டாக வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஆமா, எதுல வந்தீங்க? ஷேர் ஹோட்டல்ண்ணா. ஆட என்ன தம்பி, நாம போகும்போது ஒன்னா போகலாம். உங்களை வெளியே கொண்டு வர்றதுக்காக இந்த அண்ணன் சாதனை பண்ணி சரித்திரம் பண்ணிருக்கிறான். அதை பேசி கொண்டாட வேண்டாமா? கார்ல உட்காருங்க, ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். போங்க தம்பி. சகோதரி இருக்கீங்களா? வாழ்க பாரதம். வாங்க வாங்க. இப்பதான் தமிழ் வந்துட்டு போனாரு. தம்பியை பார்த்துட்டு தான் வந்தேன். எப்படி இருக்கீங்க சகோதரி? எதிரிகளோட போராடிட்டு இருக்கேன். உட்காருங்க. அம்மா, காஃபி எடுத்துட்டு வரீங்களா? கவலைப்படாதீங்க சகோதரி. எதிரிகளை உண்டு இல்லைன்னு பண்ணி கண்கலங்க வைக்கத்தான் இந்த தர்மன் இருக்கான். போவனாவை எப்படி கதற வச்சேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. சொன்னா அதான் இந்த தர்மன். என்ன சீண்டி பாக்குறதும் சிங்கத்து மேல கல்லறியதும் ஒண்ணுதானே அந்த போவனா இப்ப புரிஞ்சிருப்பா. எங்க அவ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியலையே. திரும்ப வந்து எங்களை மிரட்டிட்டு தானே போனா? எப்போ? உங்களை போலீஸ் தேடினப்போ. அதான் நான் பார்த்தேன். இப்ப வந்திருக்க மாட்டால. ஏன்னா இப்ப வெற்றி காத்து நம்ம பக்கம் வீச ஆரம்பிச்சிச்சு. ஏதா இருந்தாலும் நாம இப்ப சாதிக்க முடியும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுக்கு சாதகமா எல்லாத்தையும் நான் முடிச்சு கொடுக்கறேன். ஆனா ஒண்ணு, எந்த சூழ்நிலையிலும் நீங்க என் கழுத்தை அறுத்தரக்கூடாது. புரியல, என்னையே சந்தேகப்படுறீங்க? சந்தேகப்படல சகோதரி. உங்க கணவர், அதான் அந்த வைத்தியர் ஐயா, என்கிட்ட வந்து சமாதானம் பேசுறாரு. இது எங்க குடும்ப பிரச்சனை, எங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கிறோம், நீங்க வேலைக்கு போங்கன்னு எச்சரிக்கை பண்ற மாதிரி என்கிட்ட பேசினாரு. ஒருவேளை அவரும் சமாதானத்துக்கு வந்து நீங்களும் பழைய பாசத்துல. சான்ஸே இல்ல. யார் என்ன சொன்னாலும் சரி, இதுல இருந்து நான் பின் வாங்கறதா இல்ல. தெரியும் சகோதரி. இருந்தாலும் அவர் உங்ககிட்ட சமாதானத்துக்கு வரலாம், கண்ணீர் விடலாம், உணர்ச்சி வசப்பட்டு பாசம் காட்டி பேசலாம். நீங்களும் பழைய சொந்தமாச்சுன்னு அதை நம்பி ஏமாந்துடக்கூடாது. பாருங்க, இது பாருங்க, எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்ல. ஸ்லோ பாய்சன் மாதிரி அவ என் வாழ்க்கையில் நுழைஞ்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு முடிவு கட்டுற வரைக்கும் எடுத்த முடிவு எடுத்ததுதான். அதுல நான் தீர்மானமா இருக்கேன். என்னைய மிரட்டி பார்த்தாங்க, போலீஸ வச்சு கைது பண்ணி என்னைய பணிய வைக்க பார்த்தாங்க. நான் அடிச்சு சொல்லிட்டேன், சுந்தரி என் உடன்பரவா சகோதரின்னு. அவங்களுக்காக கடைசி வரைக்கும் போராடுவேன்னு நான் உறுதியா சொல்லிட்டேன். நீங்க மட்டும் அசராம இருந்தா நினைச்சதை நாம சாதிக்க முடியும்.
என்ன சொல்றீங்க? கண்டிப்பா நான் பின் வாங்க மாட்டேன். நீங்க துணிச்சு பண்ணுங்க. இது போதும் சகோதரி. இந்த தர்மம் யாருன்னு அவங்களுக்கு காட்டுறேன். அந்த போனாவை கதற அடிச்சு உங்க காலில் விழ வைக்கிறனா இல்லையான்னு பாருங்க. நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. திரும்ப கடத்தல் மாதிரி ஏதாவது லீகல் ப்ராப்ளம் வர மாதிரி பண்ணிடாதீங்க ப்ளீஸ். இல்ல சகோதரி, இனிமே அவங்கள மிரட்டி உருட்டி காரியம் சாதிக்க முடியாது. பேசி தீர்த்துக்கலான்னு பார்த்தா போலீஸுக்கு போய் நமக்கே தண்ணி கட்டுறாங்க. அவங்கள வேற வழியில கதற அடிப்போம். என்கிட்ட விடுங்க, அவங்கள நான் பாத்துக்கிறேன். என்ன அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கணும். தேங்க்ஸ்மா. இந்தாங்க. கொஞ்சம் டிலே ஆனாலும் பரவாயில்ல. திரும்ப ஜென்மத்துக்கு அவ தலை தூக்க கூடாது. அதுக்கு என்ன பண்ணுமோ பண்ணிடுங்க. அப்படியே பண்ணிடலாம் சகோதரி. தப்பா நினைக்க கூடாது. கொடுத்த பணத்தை தாண்டி கொஞ்சம் அதிகமா பணம் செலவாகுது. பணம் தானே, எவ்வளவு வேணும்? ஒரு 1 லட்சம் ரூபாய். அவ்வளவுதானே, கொஞ்சம் இருங்க தவிர. சகோதரி, பணம் செலவாகுதுன்னு நீங்க கவலைப்படாதீங்க. இதை நீங்க ஒரு முதலீடா நினைச்சுக்கீங்க. கொடுத்த பணத்தை விட 1000 மங்க நான் ஜெயிச்சு காட்டுறேன். சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. ஐயோ இருக்கட்டும், உங்களை நம்பாமலையா? வரமா, வாழ்க பாரதம். கார்ல ஏறுங்க தம்பி. என்ன யோசிக்கிறீங்க? உள்ள உட்காருங்க. நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காத. அந்த சனியனை ஒழிச்சு கட்டுறதுக்கு இப்படி காசு அள்ளி வீசுறியே, எனக்கு என்னமோ பயமா இருக்குமா. ஏமா, அவனே வீடு தேடி வந்து சமாதானமா போயிடலான்னு சொன்னானே, பிரச்சனை பண்ணாம அவளும் ஒதுங்கி போயிடுவான்னு நினைக்கிறேன். இல்லம்மா, அவ காலை சுத்தின பாம்பு. அடிக்கலன்னா கடிச்சிருவா. எனக்கு பணம் முக்கியம் இல்லம்மா. அவ கொட்டத்தை அடக்கி அவளை ஒண்ணு இல்லாம ஆக்கணும். அதான் எனக்கு முக்கியம். அதுக்காக இப்படியா? ஏற்கனவே பணத்தை கொடுத்த, இப்பவும் கொடுக்கற. இது போதாதுன்னு தமிழ் திரும்ப கொடுத்த பணத்தை கூட வேணாங்க நீயே எடுத்துட்டு போற சொல்ற. உனக்கு என்னடி ஆச்சு? என்ன இருந்தாலும் இது நீ ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம்டி. ஆத்திரப்பட்டு எல்லாத்தையும் அழிச்சிடக்கூடாது. ஏன்னா உனக்கு ஒரு மகன் இருக்கா, அதை நீ மறந்துடாத. இல்லம்மா, நான் ஆத்திரப்பட்டு எதுவும் பண்ணல. தர்மனுக்கு பணம் கொடுக்கறேன்னா வேற வழி இல்ல. பணம் கொடுத்தாதான் காரியம் நடக்கும். சரி, அந்த பையனுக்கு அப்படி ஒரு கட்டாயமா வச்சுக்கோன்னு சொன்ன. அதுக்கு ஒரு காரணம் இருக்குமா. நீ நினைக்கிற மாதிரி தமிழ் எனக்கு வேண்டப்பட்டவரோ தர்மனுக்கு வேண்டப்பட்டவரோ இல்ல. வேற ஒருத்தங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். என்னடி சொல்ற? ஆமாமா, என்னைக்கா இருந்தாலும் தமிழோட உதவி நமக்கு தேவையா இருக்கும். அத மனசுல வச்சுக்கிட்டு தான் அவருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். என் புருஷனை வச்சு என் வாழ்க்கையை அழிச்சான்ல, அவளோட விரலைய வச்சு அவ கண்ணை குத்தி காட்டுறேன். என் வலி என்னன்னு அப்பதான் அவளுக்கு புரியும். என்ன தம்பி பேசாம வர்றீங்க? அண்ணன் மேல கோவமா? இல்லைண்ணா. இல்லையே தம்பி, உள்ளுக்குள்ள ஏதோ வச்சு புழுங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. தம்பி, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, இந்த அண்ணா வருத்தப்பட மாட்டேன். உண்மைதாண்ணா, நான் உங்கள் மேலே கோவமாக தான் இருக்கேன். நீங்கள் ஏன் பேரை யூஸ் பண்ணி பிரபாகரை கடத்திருக்கீங்க. நான் பிரபாகர் என் ஃப்ரெண்டு. அவன் என்ன தப்பாக நினைக்க மாட்டான். ஓஹோ, அதான் கோவமா? தம்பி, ஆட்டத்துல 2 வகை. ஒன்னு நேர்மையா ஆடுறது, இன்னொன்னு கள்ளத்தனமா ஆடுறது. நான் நேர்மையா சமாதானமா பேசிட்டு இருந்தேன். அந்த போவனா போலீஸுக்கு போய் கள்ள விளையாட்டு விளையாடிட்டா. நான் சொல்றதை கேட்காம நீங்களும் போய் போலீஸ்ல மாட்டிக்கிட்டீங்க. என்ன செய்ய சொல்றீங்க? தம்பிங்க உள்ள இருக்காங்க. அந்த சூழ்நிலையில எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் அந்த பையனை கடத்த வேண்டியதா போயிடுச்சு. தம்பி, நான் பண்ணது தப்பு தான். ஆனா அதை பண்ண தூண்டது அந்த போவனா தான். அவன் நம்ம பேச்ச கேட்டிருந்தா நாம ஏன் தப்பான வழிக்கு போறோம்? பேசினா பேசுவோம், அடிச்சா திருப்பி அடிப்போம். அப்பதானே எதிரியை ஜெயிக்க முடியும். இந்த அண்ணன் மட்டும் நேர்மை நியாயம் பார்த்திருந்தா நீங்களும் தம்பிங்களும் 2 வருஷமாவது உள்ள இருந்திருப்பீங்க. அப்புறம் உங்க வாழ்க்கை என்ன ஆகுறது? என்ன பொறுத்த வரைக்கும் என்ன நம்பி வந்தவங்க நல்லா இருக்கணும். உங்க பேரை சொல்லி இப்படி ஒரு தப்பா பண்ணது எனக்கும் வருத்தமா தான் இருக்கு தம்பி. ஆனாலும் நாம தானே இப்ப ஜெயிச்சிருக்கோம். அண்ணனுக்கு உதவி பண்ணதை நினைச்சு நீங்க சந்தோஷப்படுங்க. சரி, அதை விடுங்க.
முடிஞ்சதை நினைச்சு வருத்தப்படுறவன் என்னைக்கும் முன்னேறவே மாட்டான். நாம நடக்க வேண்டியதை இனிமே பேசுவோம். ஏன் தம்பி, புவனாவோட முத புருஷன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லைண்ணா, எனக்கு பிரபாகர் மட்டும் தானே ஃப்ரெண்டு. அவங்க ஃபேமிலி பற்றி எந்த டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியாது. ஏன் கேட்குறீங்க? இல்ல தம்பி, ஒரு அடி அடிச்சாலும் மரண அடி அடிக்கணும். அப்பதானே எதிராளியை வீழ்த்த முடியும். புவனாவோட முத புருஷன் யாருன்னு தெரிஞ்சா அவனை வீட்டுக்குள்ள அனுப்பி புவனாவுக்கு குடைச்சல் கொடுப்போம். அப்பதான் இம்சை தாங்காம புவனா நம்ம வழிக்கு வருவா. நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணா. நீங்கள் இந்த மாதிரி இல்லீகலாக மூவ் பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லைண்ணா. வேற என்ன பண்ணலாங்கிறீங்க? நான் மட்டும் இல்லைண்ணா, உங்களை நம்பி இருக்கிறவங்க எல்லாருமே உங்கள் மேலே நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி தப்பான வழியில் போனீங்கன்னா அப்புறம் உங்கள் பேர் தான் கெட்டு போவோம். தம்பி, நாம எப்பவும் இப்படி பண்றதில்ல. புவனா மாதிரி எகுடு தகடான ஆளுங்க வந்தா மட்டும்தானே, அது கூட சுந்தரியோட நல்லதுக்கு தானே பண்றோம். இல்லைண்ணா, லீகலாக போனாலே இந்த பிரச்சனை ஈஸியாக சால்வ் ஆகிடும். கோர்ட்டில் இப்போ கேஸ் போயிட்டுருக்கு. சுந்தரி மேடம் ஒரு நல்ல அட்வொகேட்டாக பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த கேஸ் தானாக முடிச்சிடும்ண்ணா. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இஷ்யூவில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. இல்ல தம்பி, நான் அடிச்சு சொல்றேன், சட்டப்படி போனா சுந்தரியால ஜெயிக்கவே முடியாது. அந்த பொண்ணு என்னைய மலை மாதிரி நம்பிட்டு இருக்கு. பாதியில அம்போன்னு விட்டுட்டு வர சொல்றீங்களா? தப்பு தம்பி, நான் வாக்கு கொடுத்துட்டேன். இதை ஜெயிச்சு கொடுக்கற வரைக்கும் பின் வாங்குற பேச்சுக்கே இடம் கிடையாது.